வணக்கம் மாணவ செல்வங்களே. நான் இன்று மற்றொரு புதிய காணொளியை காண உங்களை வரவேற்கிறேன். முன் பாட பகுதியில் ஒளியின் ஒளிவிலகல் பற்றி அறிந்தோம். இப்போது தாமதிக்காமல் வில்லை மற்றும் வில்லை மூலம் படத்தை எவ்வாறு உருவாக்குவது பற்றிய சில தகவல்களை காண்போம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். வில்லை, குவிவு வில்லை, குழிவு வில்லை, இது தொடர்பான சில முக்கிய வரையறைகள் மற்றும் இந்த வில்லைகள் மூலம் உருவம் உருவாக்கம். முக்கிய வார்த்தைகள்: வில்லை, குவிவில்லை, குழிவு வில்லை. வளைவு மையம், வளைவின் ஆரம், முதன்மை அச்சு, ஒளியியல் மையம், அப்பர்ச்சர், குவிப்புள்ளி அல்லது குவிமையம், குவிய நீளம். அமர்வை தொடங்குவதற்கு முன் இந்த கருத்து வரைபடத்தை பார்ப்போம். ஒரு வெளிப்படையான பொருள் இரண்டு மேற்பரப்புகளால் பிணைக்கப்படும்போது ஒரு வில்லை உருவாகிறது. அதில் ஒன்று அல்லது இரண்டு மேற்பரப்புகளும் கோளமாக இருக்கும். இதன் பொருள் ஒரு வில்லை குறைந்தபட்சம் ஒரு கோள மேற்பரப்புடன் பிணைக்கப்பட்டுள்ளது. அத்தகைய வில்லைகளில் மற்ற மேற்பரப்பு விமானமாக இருக்கலாம். ஒரு வில்லையில் இரண்டு கோள பரப்புகள் இருக்கலாம். அவை வெளிப்புறமாக பெருகும். அத்தகைய வில்லை இரட்டை குவிவு வில்லை என்று அழைக்கப்படுகிறது. இது வெறுமனே குவிவு வில்லை என்று அழைக்கப்படுகிறது. இது விளிம்புகளுடன் ஒப்பிடும்போது நடுவில் தடிமனாக இருக்கும். குவிவு வில்லை ஒளிக்கதிர்களை ஒருங்கிணைக்கிறது. எனவே குவிவு வில்லைகள் குவியும் வில்லைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இதேபோல் இரட்டை குழிவு வில்லை உள்நோக்கி வளைந்த இரண்டு கோள மேற்பரப்புகளால் பிணைக்கப்பட்டுள்ளது. இது நடுப்பகுதியை விட விளிம்புகளில் தடிமனாக இருக்கும். இத்தகைய வில்லைகள் ஒளிக்கதிர்களை வேறுபடுத்துகின்றன. எனவே குழிவு வில்லைகள் விரிவில்லைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இரட்டை குழிவு வில்லை வெறுமனே குழிவு வில்லை என்று அழைக்கப்படுகிறது. வில்லைகள் பல்வேறு வகைகளாக இருக்கலாம். சில பொதுவான வில்லைகள்: இரட்டை குவிவு வில்லை,
தலகு குவிவு வில்லை, குழிவு குவிவு வில்லை, இரட்டை குழிவு வில்லை, தலகு குழிவு வில்லை மற்றும் குவிவு குழிவு வில்லை. வில்லையை பற்றிய சில முக்கியமான சொற்களை பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம். வில்லையின் ஒவ்வொரு வளைந்த மேற்பரப்பும் ஒரு கோளத்தின் ஒவ்வொரு பகுதியை உருவாக்குகிறது. வளைந்த மேற்பரப்பின் பகுதியை கொண்டிருக்கும் இந்த கோளங்களின் மையம் வில்லையின் வளைவு மையம் என்று அழைக்கப்படுகிறது. இது சி என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. வளைவின் 2 மையங்கள் இருப்பதால் அவற்றை நாம் சி கீழ்கோடு 1 மற்றும் சி கீழ்கோடு 2 என குறிப்பிடலாம். வளைவு மையத்திற்கும் வளைந்த மேற்பரப்புக்கும் இடையிலான தூரம் வளைவின் ஆரம் என்று அழைக்கப்படுகிறது. வளைவின் ஆரங்கள் முறையே ஆர் கீழ்கோடு 1 மற்றும் ஆர் கீழ்கோடு 2 ஆல் குறிப்பிடப்படுகிறது. ஒரு வில்லையின் வளைவின் 2 மையங்களின் வழியாக செல்லும் ஒரு கற்பனை நேர்கோடு அதன் முதன்மை அச்சு என்று அழைக்கப்படுகிறது. வில்லையின் மையப்புள்ளி அதன் ஒளியியல் மையம் ஆகும். இது பொதுவாக ஓ என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. ஒரு கோள வில்லையின் வட்ட வடிவத்தின் பயனுள்ள விட்டம் அதன் துளை என்று அழைக்கப்படுகிறது. வில்லையில் ஒரு இணையான ஒளிக்கற்றை ஒன்று கூடுகிறது அல்லது முதன்மை அச்சில் ஒரு புள்ளியில் இருந்து வெளிவருகிறது. இந்த குவிப்புள்ளி அல்லது கதிர்கள் வெளிப்படும் புள்ளியை மையப்புள்ளி அல்லது முதன்மை கவனம் அல்லது குவியம் அதாவது எஃப் என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு வில்லைகளிலும் 2 குவிய புள்ளிகள் உள்ளன. மையப்புள்ளிக்கும் ஒளியியல் மையத்திற்கும் இடையே உள்ள தூரம் எஃப் ஆல் குறிக்கப்படும் வில்லையின் குவிய நீளம் எனப்படும். இப்போது கதிர் வரைபடங்களை பயன்படுத்தி வில்லைகளில் உருவம் உருவாக்கப்படுவதை பார்க்க போகிறோம். அதற்கு முன் கதிர் வரைபடங்களின் விதிகளை பற்றி அறிந்து கொள்வோம். ஒரு குவிவு வில்லையிலிருந்து ஒளி விலகலுக்கு பிறகு முதன்மை அச்சுக்கு இணையாக பொருளில் இருந்து ஒரு ஒளிக்கதிர் வில்லையின் மறுபுறத்தில் உள்ள முக்கிய கவனம் வழியாக செல்கிறது. ஒரு குழிவு வில்லையின் விஷயத்தில் கதிர் வில்லையின் அதே பக்கத்தில் அமைந்துள்ள முதன்மை மையத்திலிருந்து வேறுபட்டதாக தோன்றுகிறது.
ஒரு குவிவு வில்லையிலிருந்து ஒளிவிலகல் ஏற்பட்ட பின் முதன்மை மையத்தின் வழியாக செல்லும் ஒளிக்கதிர் முதன்மை அச்சுக்கு இணையாக வெளிப்படும். ஒரு குழிவு வில்லையின் முதன்மை மையத்தில் சந்திக்கும் ஒளிக்கதிர் ஒளிவிலகலுக்கு பிறகு முதன்மை அச்சுக்கு இணையாக வெளிப்படும். வில்லையின் ஒளியியல் மையம் வழியாக செல்லும் ஒளிக்கதிர் எந்த விலகலும் இல்லாமல் வெளிப்படும். வில்லைகள் ஒளிவிலகல் மூலம் படங்களை உருவாக்குகின்றன. பொருளின் பல்வேறு நிலைகளுக்கு குவிவு வில்லையால் உருவான படத்தின் தன்மை, நிலை மற்றும் ஒப்பீடு அளவு இங்கே காட்டப்பட்டுள்ளது. ஒரு பொருளை முடிவிலியில் வைக்கும்போது நீங்கள் உண்மையான மற்றும் குவிமையம் F2வில் தலைகீழாக இருக்கும் ஒரு படத்தை பெறுவீர்கள். இது மிகவும் குறைந்து புள்ளி அளவில் இருக்கும். ஒரு பொருள் 2F1க்கும் அப்பால் வைக்கப்படும்போது F2 மற்றும் 2F2க்கு இடையில் உண்மையான மற்றும் தலைகீழான ஒரு படத்தை பெறுவீர்கள். ஒரு பொருள் 2F1ல் வைக்கப்படும்போது நீங்கள் உண்மையான மற்றும் 2F2ல் தலைகீழாக அதே அளவுள்ள ஒரு படத்தை பெறுவீர்கள். F1 மற்றும் 2F1க்கு இடையில் உள்ள பொருள் வைக்கப்படும்போது பெரிதாக்கப்பட்ட 2F2க்கு அப்பால் உண்மையான மற்றும் தலைகீழான ஒரு படத்தை பெறுவீர்கள். F1ல் ஒரு பொருள் வைக்கப்படும்போது நீங்கள் உண்மையான மற்றும் முடிவிலியில் தலைகீழாக இருக்கும் ஒரு படத்தை பெறுவீர்கள். இது எல்லையற்ற பெரிய அல்லது அதிக அளவில் பெரிதாக்கப்படும். குவிமையம் F1 மற்றும் ஒளியியல் மையம் Oவுக்கு இடையே ஒரு பொருள் வைக்கப்படும்போது பெரிதாக்கப்பட்ட பொருளின் வில்லையின் அதே பக்கத்தில் மெய்நிகர் மற்றும் நிமிர்ந்த ஒரு படத்தை பெறுவீர்கள். ஒரு பொருள் முடிவிலியில் வைக்கப்படும்போது நீங்கள் ஒரு பிம்பத்தை பெறுவீர்கள். அது மெய்நிகர் மற்றும் குவிமையம் F1ல் நிமிர்ந்து மிகவும் குறைந்த புள்ளியில் அளவு இருக்கும். முடிவிலி மற்றும் ஒளியியல் மையம் O இடையே ஒரு பொருள் வைக்கப்படும்போது குவிமையம் F1 மற்றும் ஒளியியல் மையம் Oவுக்கு இடையில் வீர்ச்சுவல் மற்றும் நிமிர்ந்த ஒரு படத்தை பெறுவீர்கள். ஒரு குழிவு வில்லை பொருளின் நிலையை பொருட்படுத்தாமல் எப்போதும் ஒரு மெய்நிகர், நிமிர்ந்த மற்றும் குறைந்துவிட்ட படத்தை கொடுக்கும்.